உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவாரேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவாரேசு. சத்துருகள் கலங்க சாத்தானு நடுங்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. சத்துருக்கள் கலங்க சாத்தான் நடுங்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவாரேசு. உன்னுடன் கூட இருந்திடுவாரேசு. உன்னை உயர்த்தி மகிழ்ந்திடுவார். உன்னுடன் கூட இருந்திடுவாரேசு. உன்னை உயர்த்தி மகிழ்ந்திடுவார். சொந்தங்கள் பந்தங்கள் அதிசயக்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. சொந்தங்கள் பந்தங்கள் அதிசயக்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவாரேசு. உந்தனுக்காக யாவும் செய்வாரேசு. உன்னை மேன்மையாக உயர்த்திடுவார். உந்தனுக்காக யாவும் செய்வாரேசு. உன்னை மேன்மையாக உயர்த்திடுவார். இயேசுவின் நாமத்தில் மகிழ்ந்திருக்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. இயேசுவின் நாமத்தில் மகிழ்ந்திருக்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவாரேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024 வருஷம் ஃபுல்லாக என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல ஒரு குறைவில்லாமல் பார்த்த ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2024 வருடம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் கண்ணின் மணிக்குள்ளே வச்சு பாதுகாத்து வந்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எவ்வளோ பலவீனங்கள் வந்துச்சு. ஒரு டைம் டைஃபாய்டு கூட வந்துச்சு. வந்துட்டு நான் வந்து முடிஞ்சிச்சு. நான் லாஸ்ட் நாள் ஹாஸ்பிட்டல் போகிறேன். திருப்பி மறுபடியும் பயங்கர காய்ச்சல் வந்து மறுபடியும் டைஃபாய்டு திருப்பிட்டு ரொம்ப பலவீனத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஏசப்பாட்ட உண்மையாகவே ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சேன். ஏசப்பா, என்னோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சு இந்த பலவீனத்துலேருந்து நீங்கள் எனக்கு விடுதலை தந்து என்னை உயிரோட ஜீவனுள்ள சாட்சியாக வைப்பீங்கன்னா இந்த 2025 நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் ஏசப்பா அப்படின்னு. என் குடும்பத்தில் எல்லாருக்குமே எவ்வளோ பலவீனங்கள்லேருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு குடும்ப மருத்துவராக இருந்து எல்லா நேரத்திலையும் பாதுகாத்து வந்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு
பனியைப் போல இந்த வருடம் முழுவதும் எவ்வளவோ போராட்டங்கள் வந்தும் கர்த்தருடைய பெரிதான கிருபையில இந்த இடத்துல என்னை என் குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இப்போ ஒரு 2 மாதம் தான் இருக்கும். தோட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வரப்பில் வழுவி விழுந்ததில் இந்த கையில் பயங்கரமான ஒரு அடி. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே எங்கள் மைனி சொன்னாவ, அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அவங்க தான் சொன்னது என்கிட்ட. என் கூட ஆஸ்பத்திரிக்கு அவங்க தான் வந்தாங்க. அப்போது கையில் நீ ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணு, ஏதாவது பெருசாக இருந்துடக்கூடாது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அளவுக்கு. ஏன்னா ஆட்டோ ஓட்டிகிட்டு போன டிரைவர் சொன்னாங்க, கை இப்படி வீங்கியிருக்குன்னா கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் ஏசப்பா அப்படின்ட்டு அதனால அவங்க சொன்னாங்க. நான் ஒரு பொருத்தனை என் மனசுக்குள்ளே நான் ஏசப்பாட்ட, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அளவுக்கு ஏசப்பா எதுவும் இருந்துடக்கூடாது ஏசப்பா, என் கையை நீங்கள் நேராக்கி தந்துருங்கன்னிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே போனேன். ஆனால் வலி தாங்க முடியாது. அப்போ அழுதுகிட்டே தாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. அதில் பார்க்கும்போது எலும்பு எனக்கே தெரிஞ்சிச்சு. அவங்க காமிச்சாங்க, லேசாக தான், அப்படி ஒரு இது தான், கொஞ்சம் லேசானா அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அளவுக்கு தான், அப்படி ஒரு இது இருந்துச்சு. வேறு அந்த எலும்பில் உடஞ்சி இருந்துச்சு. கர்த்தருடைய பெரிதான கிருபையில் பெரிய டாக்டர் சொன்னாங்க, ஏம்மா உங்களுக்கு இது உண்மையில் அவர் அப்படி ஆண்டவர்னு சொல்லலை, ஆனால் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு இதுமா, அப்படி தான் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னார். அதனால் ஆப்ரேஷன் வேண்டாம், நீங்கள் மாவு கட்டு போட்டால் உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு சொன்னார். அதே போல் கர்த்தருடைய பெரிதான கிருபையிலானால இன்னைக்கு இந்த கையில் பைபிளை தூக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த கடைசி நாளில் சாட்சியாக இன்னைக்கு ஜீவனோடு இந்த இடத்துல நிற்கதே அவருடைய பெரிய கிருபை தான். அப்பாவுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்துகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டு எனக்கு அவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. இடத்த எனக்கு மீட்டு கொடுத்தாரு, சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய நன்றிகள், பல நன்றிகள் அவருக்கு சொல்லலாம். இந்த ஆண்டுகள் 2024 எந்த இது இல்லாமல் பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் ஏசப்பா என் குடும்பத்தை, பிள்ளைகளை, கணவரெல்லாம் பாதுகாத்து இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஒரு குறைவில்லாமல் ஒவ்வொரு ஆண்டவர் வழிநடத்தினதுக்காக நன்றி. ஏசப்பா சொந்த வீடு தந்ததுக்காக நன்றி. பழைய காரை கொடுத்துட்டு புது கார் ஆண்டவர் வாங்க கிருபை செய்ததுக்காக நன்றி. ஆண்டவர் பொருளாதாரத்திலையும் ஆசீர்வாதத்தை கட்டியதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் பிள்ளைங்க கணவரும் கண்மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி. நாங்கள் உயிரோடு இருக்கிற அவருடைய கிருபை, அவர் எங்கள் பாதுகாத்ததுக்காக கோடான கோடி நன்றி. இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏறா
நடத்தின தேவனுக்கு கொடானி கோடி சோத்திரம். என் பையனுக்கு மூத்தவனுக்கு இந்த மாதம் 2ஆம் தேதி அவன் செய்த வேலையும் கிடையாது, வேறு பக்கம் வேலை செய்த இடத்துல கூப்பிட்டு கட்டடம் மேலே விழுந்து மேலே வந்த கட்டடம் அந்த கை வழியே கீழே இறங்கி அந்த கை நஞ்சிட்டு ஒரு விரலில் பிளேட் போட்டு தச்சு அதை எடுத்துட்டா ஒரு நரம்பு கொஞ்சம் உருவாகணும்னு சொல்லியிருக்கான். நரம்பெல்லாம் எடுத்துட்டேன்னு சதையை அடுத்த பக்கம் வெட்டி போட்டு தான் சதையை தைக்கணும்னு அந்த சதையும் ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. கையை கண்மணி போல் உருவாக்கி தந்த என் மோனை காத்து தந்த தேவனுக்கு கொடான கோடி சோத்திரம். பெரிய ஆபத்துலேருந்து என் பிள்ளையை காப்பாற்றி தந்த ஆண்டவருக்கு கொடான கோடி சோத்திரம். 2வது பையனுக்கு கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதித்ததுக்காக சோத்திரம். என் மகளுக்கும் கற்பத்தின் கனியை தந்து இதை ஆசீர்வதித்த தேவனுக்கு கொடான கோடி சோத்திரம். என் குடும்பத்தை கண்மணி போல் பாதுகாத்த தேவனுக்கு கொடான கோடி சோத்திரம். என்னை சாட்சியாக நிறுத்த தேவனுக்கு நன்றி. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனுக்கு இன்னும் நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார், அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த வேளையிலும் கூட தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. குடும்பத்தை ஜீவனத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்தின கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
வருஷத்தில் கூட ஆண்டவர் எல்லாம் கண்மணி போல் காத்து வந்தான். என் மகளுக்கு 2 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் தேவன்கிட்ட நான் விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அப்போ அதுக்காக அற்புதம் செய்தார். ஆனாலும் கர்ப்பத்தின் கனியை தந்தார். அதற்காக ஒரு கர்ப்பத்தின் கனியில் கட்டி இருந்துச்சு கர்ப்பப்பையில். அப்போது டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க, இது ஆப்ரேஷன்னாலும் ரத்தமாக போகும், சாதா பிறந்தாலுமே இது ப்ளீடிங் போகுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க டாக்டருமே. அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமாக போகும்போது ஆண்டவரே ரொம்ப வருத்தத்துட்டு பாரத்தோடு நாங்கள் பெரிய பிரச்சனை போராட்டத்தோடு நாங்கள் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார். அப்போ மறுநாள் இப்போ 2 மாதம் எடுத்துகிட்டு 3ஆம் மாதம் அப்படி எடுக்க போகும்போது ஆனால் அந்த கட்டி மேலே போயிடுச்சு. குழந்தை ஈஸியாக டெலிவரி, சாதா டெலிவரி ஆயிட்டு. அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வீர். தேவரே, என் துணையானரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, என் துணையானரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் ஒரு கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 மாசமா கண்ணின் மணி போல எங்களை காத்துக்கு கோடான கொடிச்சோத்திரம் ஐயா. என் குடும்பத்தை நல்லபடியாக வச்சு ஆண்டவரே வழியிலே எங்களை கொண்டதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இப்போதான் கொஞ்சம் நடக்கிறதுக்கான், இன்னும் நடக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவனுக்கு நல்ல கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எனக்காக மன்றாடி கேட்க ஆண்டவரே. நன்றியேசப்பா, நன்றியேசப்பா, சோத்திரேசப்பா. இந்த புது வருஷத்தில் எங்களை நல்லா
கண்மணி போல காக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி. பாட்டு படிக்கும் தெரியாது, படிக்கவும் முடியல. ஆனால் கொஞ்சம் குரல் பிடிக்கும். யாரும் தெரியாதுங்க. இந்த ராகம் வராது. ராகம் வந்தாலும் வரலைனாலும் வருத்தப்படாதுங்க. சரியா? யாரு அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார். அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் வசிக்கிறார். குருடர்க்கும் செவிடர்க்கும் சுகம் தந்தார். அதிசயம். குருடர்க்கும் செவிடர்க்கும் சுகம் தந்தார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார். அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார். அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார். அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இது வந்து 2024 வரைக்கும் ஆண்டவர் நல்ல கண்ணின் மணி போல நம்மளை காத்து வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது 2025 வருஷத்தில் மேலும் மென்மேலும் மகிமைப்படுத்திய ஆண்டவரை பெருகப்படுத்துவதற்காக மேல்மேலும் வளர செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் எங்கள் அம்மாவும் எல்லாத்தையும் பாதுகாத்த கர்த்தருக்கு கோடாகோடி நன்றி. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் என்னை, என் கணவர், என் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்ததுக்காக நான் அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா.